ஓகே, நம்ம இப்போது அந்த லோக்கல் வேரியபிளில் ரீசெட் பண்ணாலோ அல்லது M30 ரீட் ஆச்சுனாலோ டெலீட் ஆகிடும்னு பார்த்தோம். இந்த AS1லேருந்து AS33 வரைக்கும் லோக்கல் வேரியபிள் பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம் ரீட் ஆனதும் இந்த வேல்யூ வந்து அங்கே டேட்டாவுக்கு வந்து இன்புட் ஆயிரும். ஓகேங்களா, ரீட் ஆனது இங்கே AS2 AS3 AS4ல் இந்த வேல்யூஸ்லாம் இங்கே வந்துருச்சு. இந்த M30 ரீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இது லோக்கல் வேரியபிளில் இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும். இதே சேம் AS100லேருந்து AS199 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே ப்ராசஸ் தான் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிரும். ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராமில் வேல்யூஸ் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை பார்த்துடலாம். வேரியபிளில் இந்த AS256 AS360 இதில் வந்து நம்ம AS4 ஈக்குவல் டு AS3ன்னு கொடுத்துட்டனால AS3யில் என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே AS4க்கு வந்துடும். ஓகே, அடுத்து நம்ம பர்மனெண்ட் காமன் வேரியபிள் பார்க்கலாம். AS500லேருந்து AS999 வரைக்கும் பர்மனெண்ட் காமன் வேரியபிள். $500 சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா வேல்யூவும் 0ல் இருக்குது. ப்ரோக்ராம் ரீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நம்ம இங்கே என்ன வேரியபிளில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது டேட்டாவில் போய் இன்புட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து டெலீட் ஆகாது. இதையும் நம்ம ப்ரோக்ராம் எண்டானதும் டெலீட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெலீட் ஆகலை. M30 ரீட் ஆனாலும் இது டெலீட் ஆகாது. ரீசெட் பண்ணாலோ அல்லது மெஷினை ஆஃப் பண்ணாலுமே இந்த வேல்யூ வந்து டெலீட் ஆகாது இந்த AS999 வரைக்கும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.